Hey friends, let's know about the poem The Spider and the Fly by Mary Botham Ovid. இந்த poem 13 ஸ்டான்ஸாவாக இருக்குது. இதில் மெயினாக நம்ம ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை இதோடைய கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்பைடர் ஃப்ளையை டேம் பண்ணி தன்னோட வலையில் சிக்க வைக்குது அப்படின்றது தான் இந்த போயமோட கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஸ்பைடரோடைய டைலாக். என்னோட அழகான வீட்டுக்கு நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன். நீ இதுக்கு முன்னாடி என் வீடை பார்த்ததே இல்லை. என்னோட வீட்டில் ஒரு விண்டி ஸ்டேர் இருக்குது. அதை பார்க்க நீ வரணும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டேர்ஸை ஏறி போனால் உனக்கு நிறையா திங்ஸ் நான் காட்டுறதுக்காக ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு ஸ்பைடர் ஃப்ளையை கூப்பிடுது. செகண்ட் ஸ்டான்ஸா ஃப்ளையோட டைலாக். இந்த மாதிரி என்கிட்ட பேசி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் உன்னோட வீட்டுக்கு வரமாட்டேன். அதுவும் அந்த விண்டிங் ஸ்டார் மேலே ஏறி போனவங்க யாருமே திரும்பி வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஐம் நாட் கம்மிங் அப்படின்னு ஃப்ளை சொல்லிடுது. தேர்ட் ஸ்டான்ஸா ஸ்பைடர் சொல்லுது, இங்கே பாரு என்னோட ஃப்ரெண்டு, நீ தூக்கமே இல்லாமல் இருக்க போல. நீ வா எங்கள் வீட்டுக்கு. அங்கே அழகான பெட்டு ஒன்று இருக்குது. அதை சுற்றி கர்டைன்ஸ்லாம் போட்டிருக்கோம். நீ அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் உனக்கு பெட்ஷீட்டால் நான் உன்னை போற்றி கூட விடுறேன் அப்படின்னு ஸ்பைடர் சொல்லுது. அதுக்கு ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஃப்ளை ரிப்ளை பண்ணுது, இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட பெட்டில் யாரெல்லாம் தூங்கியிருக்காங்களோ அவங்க திரும்பியும் எந்திரிச்சதா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஃப்ளை சொல்லுது. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் ஸ்பைடர் சொல்லுது, நான் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன்? நான் இவ்வளோ மேலே அஃபெக்ஷனாக இருக்கேன். உனக்காக நான் நிறையா ஃபுட்டுலாம் சேர்த்து வச்சுருக்கேன் பேண்ட்ரியில். அதெல்லாம் நீ டேஸ்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிக்ஸ்த்து ஸ்டான்ஸால் ஃப்ளை சொல்லுது, இல்லை நீ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் உன்னோட பேண்ட்ரியை பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. செவன்த் ஸ்டான்ஸால் ஸ்பைடர், ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நீ எவ்வளோ அழகாக இருக்க. உன்னோடைய விங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. உன்னோட கண்கள்லாம் பார்க்கவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. என்கிட்ட ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. அதில் நீ உன்னோடைய அழகை நீயே ரசித்து பாரேன் அப்படின்னு சொன்னோன்னே எயித்து ஸ்டான்ஸால் ஃப்ளைக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது ஸ்பைடரோடைய வேர்ட்ஸ் கேட்டு. ஓகே, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உன்னோட வேர்ட்ஸெல்லாம் கேட்டு. அதனால் இப்போதைக்கு நான் உனக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னொரு நாள் நான் வர்றதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளை போயிடுது. இப்போது நைன்த்து ஸ்டான்ஸால் ஸ்பைடர் என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். நைன்த் ஸ்டான்ஸால் அந்த ஸ்பைடர் அதோடைய டென்னுக்கு போயிட்டு அது ட்ராப் செட் பண்ணுதான். ஏன்னா அந்த ஃபூலிஷான ஃப்ளை திரும்பியும் அதுக்கிட்ட வரும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை சாகடிக்கிறதுக்காக ட்ராப் செட் பண்ணி ஒரு டேபிள் போட்டு வச்சிட்ருக்கு டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது லஞ்சுக்கோ ஆர் டின்னருக்கோ இன்வைட் பண்ணியிருக்கு. ஸோ அதை டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த ஃப்ளைக்காக. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டான்ஸால் அகெயின் ஸ்பைடரோட ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது டோர்கிட்ட பாட்டு பாடுதான், நீ சீக்கிரமாக வா அழகான ஃப்ளை. உன்னோடைய விங்ஸ் எல்லாம் பேர்ல் அண்ட் சில்வரால் ஆகின மாதிரி இருக்குது. க்ரீன் அண்ட் பர்பிளால் ட்ரெஸ் போடனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உன்னோட ஐஸ்லாம் பார்க்க டைமண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு அதோட ஃப்ளட்டரி வேர்ட்ஸால் அதை ப்ரைஸ் பண்ணுது அந்த ஃப்ளை. 11th ஸ்டான்ஸால் ஃப்ளை என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். அந்த ஃப்ளட்டரி வேர்ட்ஸால் டேம் ஆன இந்த ஃப்ளை அந்த டென்னுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு முடிவு பண்ணுது. வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்னு தன்னை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோம், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபூலிஷ் மாதிரி டிசைட் பண்ணி அந்த டென்னுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ 12th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஸ்பைடர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ளையை பிடிச்சிட்டு போய் அந்த விண்டிங் ஸ்டேர்ஸில் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கொண்டு போயிடுது. உள்ளே போன ஃப்ளை மட்டும்தான் தெரியும், வெளியில் அது வரவே இல்லை அதுக்கப்புறம். விச் மீன்ஸ் ஸ்பைடர் கில்ஸ் த ஃப்ளை. ஸோ 13th ஸ்டான்ஸால் இந்த போயட் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயமை படிக்கிற யாராக இருந்தாலும் ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் ஃப்ளாட்டரி வேர்ட்ஸை நம்பி எந்த டெசிஷனும் மேக் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க.